அதிமுகவும் அழிஞ்சு போவாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிற பேசலாம். திரு சுகுணா திவாகர், இங்க அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியா வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் தொடர்ச்சியா இணைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஏற்கனவே சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்துவிட்டு காத்திருக்கிறார். அவரும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம்னு சொல்றாங்க. இது அதிமுகவுக்கான எதிர்காலம் அப்படிங்கறத ஒரு பக்கம் கேள்விக்குறியாக்குது. அப்படிங்கிற அதே நேரத்தில் தாவேக தங்களுக்கான பலத்தை இதை உறுதி செய்வதற்கான முனைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்கா? இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையின் மீதான விமர்சனம் அல்லது அந்த கட்சி தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திக்கிறது அப்படிங்கிறது இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் அல்ல. அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைங்கிறது கடந்த 2017 இருந்தே அது இருக்குது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் நினைத்திருந்தால் கூட அவருமே அதிமுக எம்எல்ஏக்கள் சில பேரை விலைக்கு வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்திருந்திருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் செய்யலை. இப்போ அதிமுகவில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரச்சனையை யார் தூண்டுகிறார்கள்? அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து தன்னை யார் வலிமைப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை தாவேகா பண்ணுது, ஸ்டாலின் பண்ணலை. ஆனால் தாவேகா பண்ணுது. பாஜக எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணுகிறதோ அதையே தான் இப்போ தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடிப்படையில் என்னன்னா, இப்போ சட்டசபையில் விஜய் சொன்னார், நாங்கள் ஊழல் செய்தவர்களை விடமாட்டோம், மக்கள் பணத்தை தொடுபவர்களை விடமாட்டோம்னு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலே 31 வழக்குகள் இருக்கிறது. 100 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது, நிலபகரிப்பு வழக்கெல்லாம் இருக்குது. அப்போ இவரை சேர்த்துக்கிறான இப்போ 4 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்களே, அவங்க மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளுமே இல்லையா? அவங்களுக்கு தாவேக்காவுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு நினச்சி வந்தாங்கன்னா ஒரு வாரத்தில் வராங்க. அதாவது தாவேக்கா ஆட்சி அமையுமா அமையாதான்னு அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வாரத்தில் அவங்க வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தூய சக்தின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தாவேக்கா ஒவ்வொரு கட்சியாக உடைத்து பண்ணுது. இப்போ மதிமுகவை சொல்கிறாங்க இல்லையா, மதிமுக 2 எம்எல்ஏக்கள் வரணும் அப்படின்னா, நீங்கள் முஸ்தபா உதாரணம் சொன்னீங்க. முஸ்தபா மட்டும் இல்லை, தாவேக்காவில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் வேறு அமைப்புகள் வந்தவங்க. இப்போ ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அமைப்பு நடத்திட்டு, அது ஒரு சாதி அமைப்பு, தெலுங்கு 24 மணி தெலுங்கு செட்டியாருடைய அமைப்பு. இப்போ அவர் சேர்த்திருக்கிறார். இவங்க சொல்றாங்களே, நாங்கள் ஜாதி மதம் பணம் எல்லாத்தையும் உடச்சு தான் தாவேக்கா ஜெயிச்சிருக்குன்னு. தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களிலேயே தன் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டிருக்கக்கூடிய ஒரே எம்எல்ஏ கம்பம் தாவேக்கா எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா. இப்போ நீங்க என்ன தூய சக்தி அப்படின்னு சொல்லுவீங்க? அப்ப என்னன்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனா குறிப்பாக இடதுசாரிகள் மேல. ஏன்னா இப்ப திருமாவளவனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அவர் இன்னைக்கு அந்த சிறப்பு பிரதிநிதி, டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை அவர் ஒரு வகையில் நியாயப்படுத்தார். அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைங்கிறார். அது எப்படி உள்கட்சி பிரச்சனையா இருக்கும்னு தெரியல. ஏன்னா அவர் தமிழ்நாட்டுடைய அரசனுடைய பிரதிநிதியாகத்தான் டெல்லிக்கு போகிறார். அதையுமே அவர் நியாயப்படுத்தார். முதல்ல ஜோதிட நியமனத்தையுமே அவர் தனிப்பட்ட தொழில் தான் அது, மற்றபடி அவர் செய்தி தொடர்பாளர். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி, விசிக, ஐயுஎம்எல் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போதுமே கம்யூனிஸ்ட்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் சிறப்பு பிரதிநிதியிலிருந்து ஆரம்பித்து ஸ்டாலினை சட்டசபையில் ரொம்ப வக்கிரத்தோட விஜய் கொச்சைப்படுத்தியதை உட்பட பலவற்றை அவர்கள் கண்டிக்கிறார்கள். அப்ப அதுதான் மதிவாணன் என்ன சொல்றாருன்னா, இப்ப முன்னாடியும் திமுகவையும் கூட்டணி கட்சியா இருக்கும்போது இடதுசாரிகள் சாம்சங் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு போராடலையா, விசிக எதிர்ப்பு தெரிவிக்கலையா, அதெல்லாம் கூட்டணி கட்சியா இருந்து தானே பண்ணாங்க, அப்படி இதையும் பண்ணுவாங்க, அதுல என்ன தவறு இருக்க போகுது அப்படிங்கிறாரு. அதுல 2 மிக முக்கியமான வித்தியாசம் பார்க்கணும். ஒண்ணு என்னன்னா, திமுக தனிப்பெரும்பான்மையோடு இருந்தது. கூட்டணி கட்சிகள் வெளியேறினால் கூட தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தனிப்பெரும்பான்மைங்கிறது திமுக ஆட்சிக்கு அன்னைக்கு இருந்தது. தாவேகாவுக்கு அப்படி இல்லை. தாவேகாவுக்கு இடதுசாரிகள், விசிக எல்லாரும் இருந்தால் மட்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு நிலைமை. அப்ப தொடர்ச்சியாக இடதுசாரிகள் இன்னொன்று கூட்டணி கட்சி தலைவர்களை நடத்தக்கூடிய முறையை திமுகவுக்கும் விஜய்க்கும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சனிக்கிழமை மாற்று கட்சியினர் இணைகிறாங்க இல்லையா. விஜய் அந்த இதுக்கு வர்றாரா? புஷியான் ஆதவர்ஜுனா வராரு. சி. மகேந்திரன் எப்படிப்பட்ட ஒரு முதுபெரும் கம்யூனிஸ்ட் தோழர், அவர் விஜயை சந்திக்க முடியல. புஷியானதை சந்திச்சு தான் அவர் கட்சியில் சேர்றாரு. மன்சூர் அலிகான் அந்த கட்சியில் சேர்றாரு, சி. மகேந்திரன் அந்த கட்சியில் சேர்றாரு, விஜயபாஸ்கர் நாளைக்கு அந்த கட்சியில் சேர போறாரு. அது என்ன மாதிரியான கட்சினே தெரியல. அப்ப கூட்டணி கட்சி தலைவர் எல்லாரும் அவங்களை நோக்கி ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் தாவேக்காவை நோக்கி வராங்க அப்படிங்கறது சார் அவங்களோட பார்வை. கட்டாயப்படுத்தி யாரும் நீங்க வாங்க தாவேக்கால சேருங்க அப்படின்னு யாரும் நிர்பந்திக்கல. அது ஒரு ஈர்ப்பு சக்தியாக ஆளும் கட்சியாக இருக்கிறது. ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு வராங்கிற பார்வையை அவங்க சொல்றாங்க. சரிங்க, இப்ப தாவேக்கா கூட்டணி தேர்தலுக்கு முன்னால கூட்டணிக்கு விருந்து அழைத்தார்கள். ஒருத்தர் கூட ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட போகலையே, முஸ்தபாவை தவிர வேற எந்த லெட்டர் பேட் கட்சி கூட போகலையே. இப்ப மட்டும் எப்படி வராங்க? வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு தானே. சரி, ஓகே, அப்படி வர்றாங்கன்னா நீங்க ஒரு ஃபில்டர் போட வேண்டியதான். நாங்கள் தூய சக்திங்க, நாங்க தூய்மையானவர்கள் மட்டும்தான், நான் சி. மகேந்திரன் மட்டும் தான் சேர்த்துக்குவேன், நான் விஜயபாஸ்கர் சேர்த்துக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு ஃபில்டர் போட்டு நிப்பாட்டலாம், நிறுத்தலாம்ல உறுதியா. சி. மகேந்திரன் மேல கூட பிரச்சனை இருக்கு. அப்ப என்னன்னா, அடிப்படைகள் என்னன்னா,
பாஜக என்ன செய்கிறதோ அதுதான் வந்து விஜய் தாவேக்காவுடைய விஜய் இங்க செய்கிறது அப்படிங்கிற பிரச்சனை. இன்னொன்னு கூட்டணி கட்சிகள் தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இதுல பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அந்த 4 எம்எல்ஏக்கள் சேர்றப்ப நாங்க தான் தடுத்தோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அடுத்தடுத்து வருவதை நம்ம பார்க்கிறோம். வைகோ வெளிப்படையாக சொல்றாரு. வைகோ வந்து நேத்து ஒன்னு சொல்றாரு, இன்னைக்கு ஒன்னு சொல்றாரு. இதே வைகோ தான் வந்து இயக்குனர் கௌதம கல்யாணத்தப்ப சீமானும் வைகோ ஸ்டாலின் 3 பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறப்ப ஸ்டாலின் என் பக்கம் திரும்பவே இல்லைனாரு. வீடியோ வந்து அப்ப அவர்கிட்ட முரண்பாடு இருக்குது. நீங்க வந்து வைகோ வந்து இப்ப ஒண்ணு இல்ல, இவருக்கு வந்து தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருச்சு இல்ல, இப்ப எதுக்கு மதிமுக அவர் கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவங்க 2 எம்எல்ஏ ஒரு ஆதரவு அந்த ஒரு கட்சி கூட்டணியில இருந்து ஏற்கனவே இருந்த கூட்டணியில இருந்து வெளியே வராங்க, வெளியில வந்து ஆளும் அரசை ஆதரிக்கிறாங்க, எதிர்வரக்கூடிய இடைத்தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் எங்க ஆதரவை நாங்க வந்து தாவேக்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அதே வேண்டான்னு ஏன் சொல்லணும்? அப்படி வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? அப்ப நீங்க திமுக கூட்டணி உடைப்பது உங்களுக்கு ஒரு நோக்கம், அதிமுக கட்சியை உடைக்கிறது அழிக்கிறதுங்கிறது இன்னொரு நோக்கம். அப்புறம் என்ன நீங்க என்ன தூய சக்தி? இதுதானே பாஜக எல்லா மாநிலங்களும் பண்ணிட்டு இருக்குது. எந்த அடிப்படையில் வந்து மதிமுக வந்து தாவேக்காவோட சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப இவங்களை கூட எடுத்துங்க, விசிகா இடதுசாரிகள் என்ன சொன்னாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரப்போகிறது, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். 2 கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு தராங்க, 2 கட்சிகள் உள்ள போயிட்டாங்க. மதிமுக வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவங்க கட்சியினுடைய உரிமை. அவங்க எந்த அடிப்படையில் அவங்க வந்து மீண்டும் திமுகவில் வந்து கூட்டணியில் சேர்ந்தாங்களோ அதே அடிப்படையில் கூட்டணியை விட்டு வெளில போய் தாவேக்கா அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா கட்சி எம்எல்ஏக்கள் அதை ஏற்றுக்கலையே. அப்ப அவங்க வந்து உண்மையிலே ஒரு ஜனநாயக உணர்வோட இருக்காங்க. நீங்க நினைச்சா அந்த கூட்டணிக்குள்ள வருவீங்க, நினைச்சா நீங்க வெளியில போயிருவீங்க. இவர் நினைச்சா அப்படி பார்த்தா வைகோ ஒருவேளை அவங்க வந்து தனி சின்னத்துல பம்பரம் சின்னத்துல நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தால் அது கட்சி கொறடா சொல்லக்கூடிய உத்தரவை கேட்டு அவங்க அந்த முடிவை எடுத்திருக்கலாம். அவங்க நின்னது உதயசூரியன் சின்னத்துல, அதனால அவங்க தனிப்பட்ட முறையில அதை அவங்கள ஒரு திமுக உறுப்பினர்களாக கருதி அவங்க நாங்க ராஜினாமா செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றாங்க ரைட்டு. வைகோ தன்னுடைய பையனை ராஜினாமா பண்ண சொல்லலாம்ல. இவங்க 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண மதிமுக கட்சியின் பொதுக்குழு முடிவு எடுக்குதுங்க. முடிவு எடுக்கட்டுங்க. தாவேகா கட்சியோட பொதுக்குழுக்கு விஜய் எப்ப வந்தாருங்கிறதா கேள்வி. சரி, இல்ல மதிமுகங்கிறது ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு பொதுக்குழு இருக்கிறது. தாவேகாவுடைய நிலைப்பாடுகளை யார் தீர்மானிக்கிறார்? விஜயா? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் கூட எல்லா கேள்விகளுக்கும் ஆதரவு பதில் சொல்றாரு. நீர்வளத்துறை பிரச்சனைனாலும் ஆதரவு. துரை வைகோ ஏன் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன் அவர் ஏன் ராஜினாமா செய்யணும்? அவர் தீப்பெட்டி ஆனால் யாருடைய வாக்குகள் மூலம் அவர் வெற்றி பெற்றார்? அவர் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் இல்லையா சார்? அது திமுகவுக்கும் பொருந்தும் இல்லையா? அப்படி அந்த ஒரு கேள்வி முன் வச்சா தார்மீகம் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க நினைச்சா கூட்டணிக்கு நினைச்சா வெளியில போறீங்கன்னா உங்களுக்கு தார்மீகம் இருக்குல்ல. அறம்னு ஒண்ணு இருக்கு பாலா. ஒரு கூட்டணியில வந்து தனி சின்னத்துல நிக்கிறீங்களோ இல்லனா கூட்டணி சின்னத்துல நின்னீங்களோ அணி மாறும்போது ராஜினாமா பண்ணிட்டு நிக்கிறதானே யதார்த்தம். அதுதானே அறம். சரி, ஓகே பேசலாம். இப்ப 4 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஏன் ரிசைன் பண்றாங்க? தார்மீகத்துக்காக ரிசைன் பண்றாங்க. 32 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு குதிரை பேரத்துல கிடைக்கல. கிடைச்சிருந்தா 32 எம்எல்ஏக்கள் அப்படியே அலாக்கா தூக்கிட்டு வந்து ஏடிஎம்கே அந்த 32 ஸ்பிளிட் ரிபல் 32 எம்எல்ஏ கூட ஒரு ஆட்சியை தொடர்ந்திருப்பாரு. விசிக்கு அது இடதுசாரிகளாம் வெளியேற்றி இருப்பார். இதுதான் நடந்திருக்கும். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு சுகுணாதேவ் அவர். பேசலாம் திரு லோகேஷ். இங்க அரசியல் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, ஆட்சியிலையும் சில சிக்கல்கள் இருக்கு, அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் மாற்று கட்சியில் இருந்து உறுப்பினர்களை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைப்பது அப்படிங்கிறது திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒன்றாக இல்லையா? இங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை இதுதான் புதிய அதிமுக அப்படின்னு சொல்றதும், திமுக கூட்டணியை உடைத்து அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை இங்க கொண்டு வர்றதும், அது எப்படி தாவேக்கா தங்களை இன்னும் தூய சக்தின்னு அடையாளப்படுத்திக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அது எப்படின்றது நம்ம பேசி முடிக்கும் போது மேபி ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். இப்ப என்ன அப்படின்னா வந்து அதிமுக கட்சியில இருந்து யார் வெளியே போறாங்கன்ட்டு, எம்எல்ஏகளா வெளியே போறாங்களா இல்லைன்னா நிர்வாகிகளா வெளியே போறாங்களா அப்படின்றதுதான் வந்து இங்க பிரச்சனை. எம்எல்ஏ வெளியே போறாங்கன்றதுனால கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியுது. ராஜினாமா பண்றாங்க, ஆனா இன்னும் கூட போய் சேரல. இன்னும் 2 பேர் கடைசியா ரிசைன் பண்ண 2 பேர் இன்னும் போய் தாவேக்கா ஆபீஸ்ல சேரல. அவங்க திமுக கூட ஆப்ஷன் வச்சிருக்கலாம், இல்ல தாவேக்கா ஆப்ஷன் வச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம பிளைண்டா விவாதிக்கிறோம். ஏன்னா திமுக அதுவும் செய்யாதுன்னு நம்ம சொல்றோம். 2 பேரை விட்டுருங்க, முதல் 4 பேரை உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இல்ல எடுத்துப்போம், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன அப்படின்னா வந்து இதை வந்து தாவேக்கா செஞ்சதா அப்படின்னு, ஏன்னா தாவேக்கா